வணக்கம் நண்பர்களே. சிறு முதலீட்டாளர்கள் இந்திய பங்கு சந்தையில் போய் தங்களுடைய முதலீடுகளை இழப்பதற்கும் மிகப்பெரிய நஷ்டங்களை சந்திப்பதற்கு பதிலாக அவர்கள் முதலீடு செய்யக்கூடிய சிறு முதலீட்டாளர்கள் ஒன்று கூடி, சிலர் மற்றும் ஒன்று கூடி ஏன் சிறு சிறு படங்கள், சிறு சிறு திரைப்படங்கள் எடுத்து சினிமா பொருளாதாரம், திரைப்படத்தோட பொருளாதாரத்துக்குள் ஏன் நுழையக்கூடாது? ஏன் இந்த ஆலோசனையை கொஞ்சம் உங்களுக்கு வித்தியாசமாக அல்லது முரண்பட்டதாக இருக்கலாம். ஒரே ஒரு ஒற்றுமை கூறுகிறேன், இரண்டுமே யூக வணிகம். இந்திய பங்கு சந்தையில் இன்னென்ன இடத்தில் நீங்கள் முதலீடு செய்தால் இன்னென்ன முன்னேற்றம் வரும் என்று கூறுவதும் யூகம். இந்தந்த படங்கள் இன்னன்னார் நடித்து கதை அம்சம், நடிகர் திறமை எல்லாம் இருந்தால் இந்த படங்கள் வெற்றி பெறும் என்பது ஒரு யூகம். ஆனால் இன்று ஓடிடி படங்கள் இருக்கின்றன. ஓடிடி திரைப்படங்கள் இருக்கக்கூடிய ஓடிடி தளங்கள் இருக்கின்றன. அவர்கள் ஏன் இதில் முதலீடு செய்யக்கூடாது? தொடர்ந்து சிந்தியுங்கள். திரைப்படம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள்.